தங்க குழந்தைகளுக்கு வணக்கம். நான் தான் உங்க சித்ரா பாலாஜி ஆண்டி பேசுறேன். இன்னைக்கு நாம "திமிர் பிடிச்ச சேவல்" அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கதைய பார்க்க போறோம். ஒரு வீட்டு தோட்டத்துல 2 சேவல் வாழ்ந்துகிட்டு வந்தாங்களாம். அந்த 2 சேவல்ல ஒண்ணு ரொம்ப பலசாலியாவும், இன்னொன்னு ரொம்ப பலவீனமாவும் இருந்தாங்க. அதனால அந்த பலசாலியான சேவலுக்கு திமிரு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த திமிர் பிடிச்ச சேவலு எப்போதுமே அந்த பலவீனமான சேவலோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமாம். எங்க அந்த சேவல் போனாலும் அதுக்கு பின்னாடியே போய் அதுக்கு தொந்தரவு குடுத்துக்கிட்டு இருக்கும். ஒரு நாளு இந்த பலமில்லாத சேவல் குப்பையில இருக்கிற புழு பூச்சிகள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்ப அங்க வந்த அந்த திமிரு பிடிச்ச சேவல் அத சாப்பிட விடாம தொந்தரவு பண்ணுச்சு. அதனால இந்த பலவீனமான சேவல் ரொம்ப சோகத்தோட வேற இடத்துக்கு உணவு தேட நடந்து போச்சு. அத பார்த்த அந்த திமிரு பிடிச்ச சேவல், "ம் அந்த பயம் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு மேல ஏறி நின்னு கூவ ஆரம்பிச்சுது. அப்ப மரத்து மேல இருந்து இத பார்த்துக்கிட்டு இருந்த பருந்து ஒண்ணு ரொம்ப நாளா அந்த சேவல்கள சாப்பிடணும்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த வீட்டுக்காரர் வளர்க்குற நாய்க்கு பயந்து கீழ இறங்காம மரத்து மேலேயே இருந்துச்சு அந்த பருந்து. ஆனா இன்னைக்கு ஓட்டு மேல ஏறி கூவுன சேவல பார்த்து, அடடா! இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம். இந்த திமிர் பிடிச்ச சேவல் தன்னோட திமிருனால பாதுகாப்பான இடத்த விட்டுட்டு ஓட்டு மேல வந்து நிக்கிது. அப்படின்னு சொல்லி பறந்து வந்து அத தூக்கிட்டு போயிடுச்சு. அப்பதான் வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்துல உண்டு அப்படிங்கிற பழமொழி திமிர் பிடித்த சேவலுக்கு புரிய ஆரம்பிச்சது. இதுலேருந்து என்ன தெரியுது குழந்தைகளே? தனக்கு பலம் இருக்குங்கிற காரணத்தினால, பலம் குறைஞ்ச அந்த சேவல தொந்தரவு செஞ்சதுக்கு, தனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அந்த திமிர் பிடிச்ச சேவல். இதுதான் இன்றைய கதை. இப்ப நாம உறங்க போலாமா? இனிய இரவு வணக்கம்.